ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் பேசும்போது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு 4 நாளாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. இப்போயாச்சும் பரவாயில்ல, ஏதோ பேச முடியுது. நேற்று லைட்டாக தான் பேச முடிஞ்சது. இன்னும் 2-3 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸே இல்லை எனக்கு. சுத்தமாக பேபான்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. வாய்ஸே இல்லாமல் வெறும் காற்று மட்டும் வர மாதிரி கோல்டு ஆகிட்டு சளி கட்டிட்டு பேச முடியாமல் போயிடுச்சு. இப்போயும் அதே மாதிரி தான் ஆகிடுச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கரடு முரடாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இன்னும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஜூன் 14 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். கோயம்புத்தூரில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஒரு பெரிய ஒரு மார்ட் ஒன்று. ஜூன் 14 வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 14 எங்கள் அண்ணாவோட பிறந்த நாள். அதனால் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு அங்கே அண்ணாத்தில் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு மதியம் போல் நாங்கள் வந்து இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட் வந்து கிளம்பினோம். ஒரு 3 மணி 3:30 மணிக்குள்ளே போயிட்டோம். ஆனால் வெளில வந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டு. ஒரு 8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 7:30 இருக்கும், 7:30 மணி இருக்கும். அவ்வளோ இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. எல்லாமே நிறையா இருக்குது. அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படியே போக போக. கொஞ்சம் திங்ஸும் நாங்கள் வாங்கணும். அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக பிளான் பண்ணிட்டு போனதே ஃபஸ்ட் டே இல்லையா, ஏதாவது ஆஃபரில் போட்டிருப்பாங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்லேயே நாங்கள் பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த 2 பாக்ஸில் இருக்கிறத பார்த்துடலாம். வீட்டுக்காரருக்கு வந்து இப்போ கொடுத்து அனுப்புகிற லஞ்ச் பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து தையல் விட்டுருச்சு. தையல் போட்டுக்கலாம், இருந்தாலும் சரி இன்னொரு லஞ்ச் பாக்ஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஆன்லைன்லலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் அழகழகாக நல்லா இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப 700 900 அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்காமலே விட்டுட்டேன். இப்போது அங்கே போனப்போ 590 நினைக்கிறேன், 590 சம்திங் என்னமோ இருந்தது. அந்த ரேட்டில் வந்து பார்க்குறப்ப ஓகே அப்படின்னு தோணுச்சு. பேக்கோடு சேர்த்து இந்த பாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கலாம். நல்லாவும் இருந்துச்சு பேக் பார்க்க. இல்லை கொஞ்சம் கொடுத்து அனுப்புறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இந்த பாக்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க உள்ளே. ஒன்று சாதம் போடுறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு பாக்ஸ், அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக நம்ம ரசம் மோர் அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்பலாம். அதுக்காக ஜூஸ் பெண்ணை கூட கொடுத்து அனுப்பிக்கலாம். உள்ளே வந்து ஸ்டீல் தான், மேலே மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த மூடி வந்து நல்லா எனக்கு வந்து டைட்டாக இருக்கிறதுனால குழம்புலாம் ஊற்ற மாட்டேங்குது அப்படின்னு இதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். இது கொடுத்து அனுப்பும் போது அவங்களுக்கு குழம்பெல்லாம் ஊற்றுறதில்ல. அதனால் சரி இதே மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். சேம் பிராண்டு தான்ப்பா இதுவும். சரி பேக்கோடு வந்துருச்சிங்களா, 2த்தையும் சேர்த்து வாங்கும் போது ஓகே அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாக் வந்து வாங்கினோம். இந்த வீட்டுக்கு வந்து 5 மாதம் ஆகிடுச்சு. 5 மாதமா 4 மாதம் தானே, 4 மாதம், சாரி 5 மாதம்ன்ட்டேன். இன்னும் வால் கிளாக் வாங்கலை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்தால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு. அதை வாங்கிறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை கரெக்டாக தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அங்கே போனப்போ வந்து சரி வாங்கலாம், நல்லாவும் இருந்துச்சு, பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரேட்டு 599, 600 ரூபா. கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்க அப்படின்றதுனால வாங்கினோம். மேட் வந்து வீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக மாற்றி போடுறதுக்கு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து 2 மேட் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கினேன். 99 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நிறைய ரேட்டில் மேட்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் 99லே இருந்துச்சு, 99லே இருந்தது. அதான் 100 ரூபா ரேட்டில் இருந்தே இருந்துச்சு. 2 கலரில் 2 எடுத்தேன். டவலும் ஒன்று வாங்கினேன். இதுவும் வந்து 249ன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் 99 ரூபா அப்படின்னா அங்கே வந்து ரேட் வந்து போட்டிருந்தாங்க என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு. கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு இந்த டவல் வந்து பார்க்கும்போது. அதனால் சரி இதை எடுத்துக்கலாம், நல்லா சாஃப்டாக இருந்தது. மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கலை. மெயினாக வந்து அந்த கடையில் நான் நிஜமாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த கடையே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நீட்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த மளிகை சாமான் இடத்துலலாம் மாவு ஐட்டம்ஸ், அரிசி ஐட்டம், அப்புறம் இந்த வத்தல் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாலாம் பார்க்கவே அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக இருந்தது. வத்தல் வந்து வெங்காய வத்தல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆனியன் ரிங், அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி எங்கள் வீட்டுக்காரையும் கேட்டு சாப்பிடுவேன்னாரு. அதனால் கொஞ்சம் 1/2 கிலோ வாங்கிக்கிட்டோம். 1/2 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா. 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 600 கிராம் இருக்கிறதுனால 55 ரேட்டு. வேர்க்கடலை வீட்டில் இல்லைன்னு வேர்க்கடலை வாங்கினேன். அப்புறம் முந்திரியும் இல்லைன்னு சொல்லிட்டு முந்திரி வாங்கினேன். இது வந்து 1/2 கிலோ 374, அதிகமாக கம்மியான்னு தெரியல. 374ன்னு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வாங்கினாங்க.
நல்லா இருக்குது முந்திரி. அதுவே மெயினாக நாங்கள் வந்து வாங்கினோம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ரேட் வந்து ரொம்ப அதிகம், இப்போ எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு நினைக்காம ஒரு டைமாச்சும் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடமா இருக்கும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணி போனேன். இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டின்னர் வந்து பார்க்கலாம். இப்போ நைட்டு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நைட் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது கொஞ்சமாக பாலக்கீரை இருந்துச்சு. இந்த பாலக்கீரை வந்து கரெக்டாக எங்களுக்கு ஆகிற மாதிரி கொஞ்சம் தான் வச்சுருந்தேன். நான் அந்த கீரையை வச்சு சப்பாத்தி பண்ணிவிட்டு ஒரு சட்னி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். டக்குன்னு அதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் 2 ரெசிபியுமே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் வந்து சொல்லிட்டேன். கடைசியாக ஒரு பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வந்து பின்னாடி இங்கே வச்சதுனால கவனிக்கவே மறந்துட்டேன். செராமிக்கில் வந்து ஒரு பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா வெயிட் நல்லா இருக்குது, நம்ம சாப்பாடெலாம் போட்டு சர்வ் பண்ணி காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கினேன். இதை வந்து 240 போட்டிருந்தது. ஆனால் இதை விட கம்மி தான் அது ரேட்டு. ஆனால் சாரி, ரேட்டு ஞாபகத்தில் மறந்துட்டேன். ஒரு 200க்குள்ளே தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அதை வாங்கினேன். சரி, ஓகே, இதையே ஷேர் பண்ணிக்கலாமேன்னு பண்ணேன். பாலக்கீரை வந்து கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இந்த பாலக்கீரையை இதில் சேர்த்துடுறேன். தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். கீரை வேக ஆரம்பிக்கும் போது அளவு வந்து கம்மியாகிடும். அதனால் தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு பாலக்கீரையை வந்து நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கீரை தான் எடுத்துருக்கோம். 2 நிமிஷம் வந்துச்சுனாலே போதும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பாலக்கீரையை சேர்த்துடுறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சூடு ஆறட்டும் கீரை, அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். பாலக்கீரையை வந்து வேக வச்ச அந்த தண்ணியை சேர்த்து மீதி இருந்த தண்ணியை சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இங்கே 2 பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரை இதை வந்து சேர்த்துக்கலாம். மாவு பிசையும் போதே இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நான் வந்து பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இந்த கடாயில் வறுக்காத வேர்க்கடலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். வெறும் கடாயில் வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு வேர்க்கடலை வறுபட ஆரம்பித்ததுக்கப்புறம் 3 வரமிளகாவை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் வரமிளகாவை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் மிளகாவும் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து தோல் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வறுத்த அந்த மிளகாவையும் இதோடு சேர்த்துக்கிறேன். பொதுவாகவே வேர்க்கடலை சட்னிக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சட்னி. இப்போ கொஞ்சமாக ஒரு பெரிய பீஸ் மட்டும் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை, அதை சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு சட்னி வந்து உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணும், தண்ணியாக வேணும் கெட்டியாக வேணும்னா அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச சட்னியை ஒரு கப்பில் மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி தான். தேங்காவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி களி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாதத்துக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேர்க்கடலை சட்னி வந்து கொஞ்சம் தேங்காய் கம்மி பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தியை செஞ்சுக்கலாம். மாவை வந்து நான் வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உருண்டை பண்ணி வச்சுட்டு டக்குன்னு தேய்ச்சி போட்டு ஒன்றா வந்து சப்பாத்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்லும் நல்லா சூடேறிச்சு. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பாலக்கீரையை வச்சு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி ஹெல்த்தியாக பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். வெந்தயக்கீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை வச்சு நம்ம வந்து
சப்பாத்தி வந்து செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இது போல் சப்பாத்தி செஞ்சுட்டு இது போல் வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த சட்னி இருக்கும். ஒரு சிம்பிளான காம்போ வந்து இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்களுக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.